வேற லெவல் போங்க நண்பர்களே. ஃபேமிலி வீக்குனா ஃபேமிலி வீக் தான் போங்க. வீடு ஒரு மாதிரி களை கட்டுது. அதுவும் ஐயோ காலங்காத்தால நம்ம லைவ் ஆன் பண்ணா லைவை கட் பண்ண நமக்கு மனசே வர மாட்டேங்குது ப்ரோ. அந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எந்த ஃபேமிலி வரும், என்ன பேசுவாங்க, என்ன நடக்கும், சண்டை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரு மாதிரி ஆர்வமா வச்சுக்கிட்டே இருக்காங்க. சத்தியமா இந்த இடத்துல ஒன்று சொல்றேன் ப்ரோ, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் ஃபேக்கா சத்தியம் பண்றேன்னு சொல்லி நினைச்சாலும் சரி, ஃபேக் தான் இருந்தாலும் நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு 7 சீசன் நடந்திருக்காப்பா. 7 சீசன்ல இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வீக் நடந்திருக்குமான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது ப்ரோ. என்னால உறுதியா சொல்ல முடியும் ப்ரோ. நான் கூட ஒரு 3 சீசனா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். சீசன் 6ல இருந்து நான் ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி லைட்டா பண்ணேன். பட் நான் பார்த்த வரதுக்கு இந்த சீசன் தான் இருக்கிறதுல பெஸ்ட் ப்ரோ. ஆகா, வீட்டுக்குள்ள வந்து ஒரு 4 ஃபேமிலி அனுப்புறாங்க ப்ரோ. அந்த 4 ஃபேமிலி வீட்டுக்குள்ள வந்தா ஐயோ அந்த ஹாட் ஸ்டாருக்கான வியூஸ் பார்க்கணுமே ப்ரோ. இன்னைக்கெல்லாம் 1 கோடி தாண்டி போயிட்டு ப்ரோ. 1 கோடியா அது 1 லட்சமா? 1 கோடி தானே இல்லையா? 1 லட்சமா? சரி ரைட், 1 லட்சம் தாண்டிட்டான் ப்ரோ. இப்படி ஒரு 1 லட்சம் வியூவர்ஸ் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. அதுவும் ஃபேமிலி ரவுண்டுக்கு ப்ரோ. யோசிச்சு பாருங்க நண்பர்களே. இதுக்கு முன்னாடி இப்படி வந்திருக்கா? என்னப்பா போன சீசன் ஒரு 2 லட்சம் வந்துச்சுப்பா, 2 லட்சம் ஒரு 3 லட்சம் வியூஸ் வந்துச்சு. அது வேற. இந்த சீசனுக்கு வாங்க எப்படி கலகட்டுது பாருங்க. முக்கியமா இப்போ வரதுக்கு ஒரு 8 ஃபேமிலி உள்ள வந்திருக்காங்க. ஆனா அந்த 8 ஃபேமிலி எப்படி வந்துட்டு போனாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டா ஞாபகம் இருக்குமா? வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எதுவுமே தெரியல. அந்த லெவலுக்கு அவ்வளவு சுறுசுறுப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னும் வெறும் 4 ஃபேமிலி தான் இருக்கு. ஓகேவா? இன்னும் வெறும் 4 ஃபேமிலி தான் இருக்கு. அந்த 4 ஃபேமிலியில 3 ஃபேமிலி மக்கள் ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்க ஃபேமிலி நான் நினைக்கிறேன். சோ நான் கணிச்ச ஒரு 3 ஃபேமிலியில 2 ஃபேமிலி அங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு 4 ஃபேமிலி வந்திருப்பாங்க. பவித்ரா, அன்சிதா, ஆனவ், சௌந்தர்யா, இந்த 4 பேருக்கான ஃபேமிலி வந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் காலங்காலத்துல என்ட்ரி கொடுத்த நம்ம சௌந்தர்யாக்கான ஃபேமிலி தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டா, யாரையுமே ஹர்ட் பண்ணாம, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீட்டா பேசிட்டு, எல்லார்ட்டையும் கலகலன்னு பேசிட்டு, மனக்குறைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டப்போ கூட யாரையுமே கை காட்டாம டைரக்டா எங்க பொண்ணுகிட்ட மட்டும்தான் மனக்குறை இருக்கு, எங்க பொண்ணு தான் அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப கேம் டிஃபரெண்ட் ஆடிட்டு இருக்கா, அவகிட்ட மட்டும் தான் நாங்க அட்வைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணோட மிஸ்டேக்கை மட்டுமே எடுத்து சொல்லி அதை மாத்திக்குமான்னு சொல்லிட்டு போனாங்க தெரியுமா. அந்த ஃபேமிலி உண்மையாவே பார்க்க சூப்பரா இருந்துச்சு, ஃபன்னாவும் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. முக்கியமா அவங்க அண்ணன் வச்சு செஞ்சு விட்டாப்ல. அடுத்தது அந்த வீட்டுக்குள்ள வந்த ஃபேமிலி யாரு? ராணுவுக்கான ஃபேமிலி. ஓகேவா? ராணுவுக்கான ஃபேமிலி மட்டும் ரொம்ப நேரம் அந்த வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்தாங்க ஃபர்ஸ்ட் அவங்க தம்பி என்ட்ரி கொடுத்தாங்க. ஏன்னா ராணுவுக்கு மட்டும் இன்னைக்கு ஸ்பெஷலா 2 ப்ரோமோலாம் விட்டுருப்பாங்க. ஸோ ராணுவோட தம்பி ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஃபேமிலி மொத்தமாக வராங்க. அவங்க பெட்ரூம்ல போய் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. இதுல ஃபேமிலிக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படியே ஃபேமிலிக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. ஓப்பனா சொல்றாங்க, தம்பே நீ ஃபைனல் கண்டஸ்டன்ஸ், நீ கண்டிப்பா ஃபைனல் வந்துருவ, நீ எதை பத்தி யோசிக்காம விளையாடு அப்படிங்கும்போது நமக்கு அந்த இடத்துல இன்னொன்று யோசிக்க தோணுது. எப்படின்னா, அண்ணாச்சி அவர் வீட்டுக்குள்ள கேம் ஆடுறாரு இல்ல பயங்கரமா கண்டென்ட் கொடுக்காரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஆனா எப்படி அண்ணாச்சி அந்த மனுஷன் ஃபைனல் வந்துருவாரு சொல்லி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சரி ஓகே, பெத்தவங்க எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. இப்ப எனக்கு என்ன பெத்தவங்க மட்டும் என்ன விட்டு கொடுக்க போறாங்க, கண்டிப்பா எனக்கு ஆதரவா தான் பேசுவாங்க. ஆனா அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த இடத்துல அதை மறைக்க விரும்பவே மாட்டேன், உண்மையாவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் 2 டைப் ஆஃப் மதரை பார்த்தேன். ஓகேவா? நம்ம மதர்ஸை பிரிக்க முடியாது, இருந்தாலும் நான் சொல்றேன். காலங்காத்தால நம்ம சௌந்தர்யாக்கான அம்மா உள்ள வந்திருக்காங்க. யார் மேல உங்களுக்கு மன வருத்தம் இருக்குன்னு கேட்டா, எடுத்தெடுப்புல என் பொண்ணு மேலதான் மன வருத்தம், என் பொண்ணு தான் அந்த வீட்டுல நிறைய தப்பு பண்றான்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணை திருத்துறதுக்காண்டி பயங்கரமா போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. ஆனா 2வது வந்த ரயானுக்கான ஃபேமிலி, அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னா தன்னோட பையனை விட்டு கொடுக்காம இருக்காங்க. எல்லாமே அப்படிதான்ப்பா, எல்லா அம்மாவும் அப்படித்தான், தன்னோட பையனை அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் காலையில இருந்து ஒரு 2 டைப்பா பார்த்தனா அது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா கனெக்ட் ஆச்சு. இவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, ராணுவ யாரா போய் தப்பு சொன்னா கூட இல்ல என் பையன் தப்பு பண்ண மாட்டான், என் பையன் ரொம்ப நல்ல பையன், ஓகேவா, நீங்க அவனை தப்பு சொல்லாதீங்க அப்படின்னு மாதிரி பையனுக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பா ரொம்ப ஜாலியாக எல்லார்ட்டும் பேசினாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த ஃபேமிலி இல்லைன்னா சொல்ல முடியாது, ஒரு மாதிரி பார்க்கவே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, அந்த ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. அடுத்த பவித்ராக்கான ஃபேமிலி வராங்க. பெருசாக அதை கனெக்ட் ஆகவே இல்லை. அவங்க தம்பி மட்டும் ஒரு சில பேர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தாப்புல, பட் பெருசாக கனெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள அன்சிதாக்கான ஃபேமிலி வராங்க. கடைசியா அன்சிதா ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு அவங்க அண்ணா நினைக்கிறேன், அவங்க அண்ணா வச்சு செஞ்சு விட்டாப்புல. வீட்டுக்குள்ள எல்லார்ட்டையும் ஃபன்னான கான்வர்சேஷன் தான். நீ அப்படி பண்ற இப்படி பண்ற, நீ ஒரு கேமர், முத்துக்குமரன் நீ தாண்டா கேமர் அப்படின்னு மாதிரி எல்லார்ட்டையும் நல்லா ஜாலியாக பேசுனாங்க. அது நம்ம குறைய சொல்றதுக்குல எல்லார்ட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசுனாங்க. முக்கியமா கடைசியில ஃபைனல் டச்சா அந்த சம்மந்தியை ரெடி பண்ணி அதை அவங்க கையாலேயே பிணைஞ்சி எல்லாரும் ஊட்டி விட்டாங்க தெரியுமா, அது வேற லெவலுங்க. அது சத்தியமா அது ஒரு வித்தியாசமான மூமெண்டா இருக்கும். என்னதான் நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம கையால ஒரு சாப்பாடு சாப்பிடுறதும் அம்மா கையால சாப்பாடு சாப்பிடுறதும் ஒரு டிஃபரெண்ட் தானே. இருந்தாலும் திடீர்னு கேட்பீங்க, அது ப்ரோ எங்க அம்மாட்ட தான் ப்ரோ, அம்மா தான்
யார் அம்மாவா இருந்தாலும் அது நமக்கு அம்மா தான் நண்பர்களே. அம்மாவை நம்ம என்னைக்கும் பிரிச்சு பார்க்க கூடாது, ஓகேவா? அந்த இடத்துல உண்மையா சொல்றேன், நீங்க அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டதுக்கும் அங்க அம்மா ஊட்டி விட்டதுக்கும் டேஸ்டே டிஃபரெண்ட் இருந்திருக்கும், ஓகேவா? ஸோ அந்த ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. ஒரு மாதிரி ஜாலி தான், அவங்களும் ரொம்ப ஜாலியாக எல்லாட்டும் பேசிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல நான் அன்சிதாக்கான ஒரு விஷயத்தை கவனிச்சேன். விஜய் விஷால வேணும்னு சொல்லி தூக்கி வச்சு பேசுற மாதிரி இருந்துச்சு. முக்கியமா இந்த வீட்டுக்குள்ள இருக்க மத்த எல்லாரையும் மொக்க பண்ற மாதிரி வேணும்னு சொல்லி விஜய் விஷால் தான் இப்படி, விஜய் விஷால் எனக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா தூக்கி வச்சு பேசுனாங்க. அதெல்லாம் ஒரு சைடு இருந்துட்டு போட்டு 4 ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க, ஓகேவா? 4 ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. இன்னும் 4 ஃபேமிலி தான் இருக்காங்க. முத்துக்குமரன், ஜாக்லின், ஜெஃப்ரி, அருண், இந்த 4 பேருக்கான ஃபேமிலி தான் உள்ள வர வேண்டி இருக்குது. இந்த 4 பேருக்கான ஃபேமிலி எப்படி இருக்கும்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின்கான ஃபேமிலிட்ட இருந்து நான் கண்டென்ட் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு காலைல வந்து சௌந்தர்யாக்கான ஃபேமிலி என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா எடுத்த அடுப்புல நீ தான் ஜாக்லினை பத்தி பின்னாடி பேசுற, நீ பண்றதான் தப்புன்னு சொல்லிட்டு ஓப்பனா சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணி பேசி சௌந்தர்யா வந்து திருந்த சொல்றாங்க, ஓகேவா? ஆனா ஜாக்லின்கான அம்மா எப்படி பேசுவாங்க எனக்கு தெரியல. பட் ஜாக்லின் வீட்டுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்மா பெருசா பேச மாட்டாங்க, எங்க அம்மா டக்குன்னு அப்படி கனெக்ட் ஆகி பேச மாட்டாங்க, அதனால எங்க அம்மா பேசுறது கஷ்டம் தான், வீட்டுக்குள்ள ஏதாவது ஸ்பெஷலான பர்சன்ஸ் வந்தா பேசுவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஸ்பெஷலான பர்சன்ஸ் வர இருக்காங்களா? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பெஷல் அப்படியே ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் வீட்டுக்குள்ள வராங்களா? அப்போ நாளைக்கு ஜாக்லின் காட்டுல அட்டா மழை தான், ஒரே ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இல்ல, நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த விஷயம் டக்குன்னு நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த விஷயம் ஒரு மாதிரி நமக்கு கனெக்ட் ஆகும்ல, ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. அந்த விஷயம் மேபி எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கு நாளைக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது அடுத்ததான் முத்துக்குமரனுக்கான ஃபேமிலி தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பீக் போகும்னு எனக்கு தோணுது. முத்துக்குமரன் அண்ட் ஜெஃப்ரி இந்த 2 ஃபேமிலி தான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு பீக் போகும். ஏன்னா நான் எதிர்பார்த்த வரதுக்கு சோசியல் மீடியாவில் இப்போ அதிகமாக முத்துக்குமரனுக்கான ஃபேமிலி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா அந்த ஸ்டேஜில் நின்று ஒன்று பேசினாங்க தெரியுமா, பேசி கண் கலங்கின விஷயம்லாம் இருக்கு தெரியுமா, அந்த விஷயத்தை வச்சுட்டு நிறைய பேர் வந்து முத்துக்குமரனுக்கான ஃபேமிலி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் நான் கூட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அடுத்த ஜெஃப்ரிக்கான ஃபேமிலிக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம். அருண்கான ஃபேமிலி உங்களுக்கே தெரியும், அருண் வந்து வீட்டில் தான் வராங்க போல. இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்களே, அது நாளைக்கண்ணு ஓகேவா? இப்போ இல்லை, வெள்ளிக்கிழமை அது என்னென்ன சம்பவங்கள் நடக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வேடிக்கை பார்க்கலாம். வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். இப்போ நீங்க சொல்லுங்க நண்பர்களே, 8 பேருக்கான ஃபேமிலி வந்துட்டு போயிருக்காங்க. இப்போ 2 நாள் கடந்து வந்திருக்கோம். இந்த 2 நாள் கடந்து வந்தப்போ இந்த வீட்டுக்குள்ள இந்த வீடு உங்களுக்கு ஃபேமிலி வீக் மாதிரி தெரிஞ்சா, இல்லை நார்மலாக எப்போ இருக்க மாதிரி இருந்து சும்மா போர் அடிக்கிற கேப்பில் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபேமிலியை உள்ள அனுப்பி சும்மா நார்மலாக பேசி ஒரு கான்வர்சேஷன் பண்ணி அப்படியே வீட்டை விட்டு வெளியே அனுப்பின மாதிரி இருந்துச்சான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டால் எந்த ஒரு சீசன்லையும் இந்த அளவுக்கு ஒரு போரிங்கான ஃபேமிலி வீக் பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப போரிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்லிட்டா ப்ரோ, ஒரு சரியான ஃப்ரீஸ் இல்லை, சரியான பாட்டு இல்லை, எந்த ஃபேமிலி எப்போ அனுப்பணும், என்ன மாதிரி அனுப்பினா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷனே இல்லை. சும்மா அப்படியே டக்குன்னு அனுப்பிடுறாங்க. அவங்க உள்ள உட்காந்து பேசுகிறாங்க, அப்படி ஒரு கேப் விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி டக்குன்னு பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவே இல்லை, இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நேற்று கூட ஓரளவு நல்லா போச்சு. இன்னைக்கு கடைசி அந்த 4 ஃபேமிலி வந்தாங்கல்ல, இந்த 4 ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு காலையிலே சௌந்தர்யாக்கான ஃபேமிலிக்கு மட்டும்தான் ஹாட் ஸ்டார்லேயே 1 லட்சம் வியூவர்ஸ் வந்தாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தா 80,000 90,000 அந்த வியூஸ் தான் இருக்குது. அதுக்கு மேலே ஏறவும் மாட்டுக்கு குறையவும் மாட்டுது. அந்த மாதிரி ஒரு மாதிரி டல்லாக போயிட்டு இருக்குது. மொத்த பிக் பாஸ்மே செம்மையாக போர் அடிக்கிறது தான் உண்மை. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கிட்டாலும் சரி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்காச்சும் கண்டென்ட் நல்லா இருக்கும். வீடு கலகல போகணும், வீடு ஒரு மாதிரி கலகலன்னு கொண்டு போங்க, நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வெள்ளிக்கிழமை சம்பவம் இருக்குது.